வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கன்னா, தேசிய சின்னங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு என்ன தேசிய சின்னங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கன்னா, ஃபர்ஸ்ட் தேசிய மலர். தேசிய மலர் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாமரை. ஸோ அந்த இதழ்கள் எப்படி ஒற்றுமையா இருக்கோ, அதே மாரி நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றதுக்காக தான் தேசிய மலரா என்ன இருப்போம்? தாமரை எடுத்திருப்போம். ஸோ எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய மலரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1950ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து தேசிய பறவை அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா, மயில். ஸோ அந்த மயிலுடைய இறகுகள் எப்படி அழகா இருக்கோ, அதே மாரி நம்ம நாட்டினுடைய இயற்கையும் அழகா இருக்கு அப்படின்றத குறிக்கிற விதத்துல மயிலை நம்ம தேசிய பறவையா எடுத்திருப்போம். ஸோ இது எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா, 1963ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அடுத்தது தேசிய விலங்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, வங்கத்து புலி அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன தேசிய விலங்கா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, சிங்கம் தான் தேசிய விலங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் புலிய மாத்திட்டாங்க. ஸோ புலிய நம்ம தேசிய விலங்கா எப்போ அறிவிச்சோம்னு கேட்டீங்கன்னா, 1973ல அறிவிச்சிருப்போம். ஸோ அதுக்கடுத்து பார்க்கக்கூடியது என்ன கேட்டீங்கன்னா, தேசிய மரம். என்ன மரம் கேட்டீங்கன்னா, ஆலமரம். ஸோ அந்த ஆலமரம் எப்படி ரொம்ப பெருசா இருந்து ஒரு நிழல் தருதோ, அதே மாரி நாம் அனைவரும் ஒரு குடையின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்னிறுத்தி என்ன பண்ணியிருப்பாங்க? தேசிய மரத்தை ஆலமரமா அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, 1950ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து கடைசியா பார்க்கக்கூடியது தேசிய நாட்காட்டி. ஸோ நாட்காட்டின்னு பார்க்கும்பொழுது என்ன கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நாட்கள் சொல்லக்கூடியது சக கால பிரிவு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ 365 நாட்கள் அப்படின்றது இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இது சித்திரை மாதம் முதல் மாதமா ஆரம்பிச்சு பங்குனி இறுதி மாதமா முடிவடையக்கூடியதா நம்ம தேசிய நாட்காட்டியா எடுத்திருக்கோம். ஸோ அது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்ச் 22, 1957 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி